ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டேஸ்டியான ராகி ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ஆர்டர் எனக்கு 1/4 கிலோ ஆர்டர் தான். இதுக்கப்புறமா எனக்கு 1/2 கிலோ மைதா மாவில் ஆர்டர் வந்துடுச்சு. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது 1/4 கிலோ ராகி ப்ரௌனி எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இதில் சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸுமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறங்கிறது நான் கிளியராக வீடியோட கடைசியில் உங்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். முதல்ல ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம டார்க் சாக்லேட் எடுக்கணும். இது ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இல்லை வெளியே இருந்துச்சுன்னா வெளியே அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டரும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இன்கேஸ் இதையும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முதல்ல எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி கையில் கிடைக்கும். அதே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கட்டியாக இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணாதுங்க. அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கணும். இது டைரெக்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா கருகிரும். கேக் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் இது மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு தண்ணி கொதிச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் அப்படியே விட்டால் இது முதல்ல பட்டர் உருவிடும். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து சாக்லேட்டு மெல்ட் ஆயிரும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாவே போதும். பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஃபட்ஜி ப்ரௌனி செய்யும்போது அங்கங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். காய வச்சுக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற வச்சுக்கோங்க. வெளியே அங்கேயும் வைக்க தேவையில்லை. பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்தணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பேஸ் நமக்கு ராகி மாவு தான் எடுக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகோ பவுடரு. இந்த கோகோ பவுடர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, ப்ரௌனி நல்லா வராது. அதையும் உண்டு இல்லாமல் சல்லிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ ப்ரௌனி செய்யறதுனால நம்ம ஒரு முட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கையில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கு. அதே குக்கரில் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் சர்க்கரை அப்படியே போடுறேன். எந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறது கிடையாது. அப்படியே முட்டை பீட் பண்ண 4 டைம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் சர்க்கரை இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அந்தளவுக்கு மெல்ட் ஆகணும். அதுவரை நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. வேணால் நடும்பில் செக் பண்ணிக்கோங்க, நல்லா கருகிடுச்சு இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அடியில் அப்படி ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் நீங்கள் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சர்க்கரை. நல்லா பவுடர் அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் ஒட்டுக்கா சேர்த்துனிங்கன்னா அங்கங்கே உண்டியாக தெரியும். பாருங்கள், இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதுங்க, ஓவர் மிக்சிங் பண்ணிடாதுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பேச்சுலாக்கு பதிலாக நீங்கள் விஸ்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எக் இல்லாமல் பண்ணலாம். இந்த எக் இல்லாமல் பண்ணும்போது நம்ம எக்குக்கு பதிலாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பட்டரு, அதே மாதிரி டார்க் சாக்லேட்டு, கோதுமை மாவு, அதே மாதிரி ராகி மாவு, மைதா மாவு எதில் வேணும்னா இந்த ப்ரௌனி எக்லெஸ் ப்ரௌனி செஞ்சுக்கலாம். அதையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. அதே மாதிரி பிளாண்டியன்னு சொல்லுவாங்க, ஒயிட் சாக்லேட் கூட செய்வாங்க. அதையும் நல்லா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சாக்லேட்டு பட்டர் மெல்ட் பண்ணி ஆற வச்சுட்டோம். அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா இது அங்கங்கே இருந்துச்சுன்னா நல்லா கேக் நல்லா வராது. ஸோ நீங்கள் இதுலேயும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குக்கரில் எப்படி நம்ம ப்ரௌனி செய்யறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் மில்க் காம்பவுண்ட் வச்சு செஞ்சோம். அதே மாதிரி சேம் இதையும் அதே ப்ராசஸில் நீங்கள் குக்கரில் வேணால் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி வந்து ஃபெயில் ஆகாத ரெசிபி தான். இப்போ வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்து போகிறோம். இந்த வெனிலா எசன்ஸ் வந்து மொட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து எல்லா ரெசிபிஸும் பார்க்குறாங்க. அதே மாதிரி டீ கேக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அது வந்து மலேசியா, அதே மாதிரி ஸ்ரீலங்காந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. இது வந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் குக்கரில் வச்சு நல்லா பார்க்குறாங்க. உங்களுக்கு குக்கரில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஓவனில் வேணுமான்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நான் எந்த ரெசிபியாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ பாருங்கள், 7x3 இது வந்து ட்ரே 7x3. இதில் வந்து 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரௌனி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் பர்ஃபெக்டான லேயரில் வந்துடும். இப்போ வந்து ஸ்பேட்சில் வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ப்ரௌனியோட பேட்டர் வந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும் கண்டிப்பாக, இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன்னு. இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் டூத்பிக் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து அடியெலாம் ஒரு பவுல் ஏர் பபுள்ஸ் வந்துடும். அது வந்து நம்மளோட ப்ரௌனி வந்து மேலே தூக்கி வச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு தட்டு தட்டிக்கோங்க. தட்டு தட்டிட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து சாக்கோ சிப்ஸு, அதே மாதிரி நட்ஸு எப்படி வேணால் போட்டுக்கலாம். நார்மல் எதுவுமே போடாமல் இருந்தால் கிரிங்கிள் டாப் ப்ரௌனின்னு சொல்லுவாங்க. நட்ஸ் போட்டால் நட்டட் ப்ரௌனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனின்னு சொல்லுவாங்க. எல்லா சாக்லேட் சேர்த்து செய்வாங்க. நிறைய விதமாக செய்யலாம். இது வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன். 25 மினிட்ஸ்க்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி முதல்ல 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ராட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரிஸில் 25 மினிட்ஸ்க்கு மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபேன் மோடு ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க. குக்கர் முதல்லே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து கையில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி குக்கரில் செய்யுதுன்னு காமிச்சு அதே ப்ராசஸில் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் குக்கரில் பண்ணுறதுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. நான் எல்லாம் பண்ணுறேன். பிடிச்ச லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. ப்ரௌனி பேக் ஆயிடுச்சு இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். அதில் வந்து பட்டர் மட்டும்தான் அந்த டூத்பிக்கு ஒட்டும், இல்லை மற்றது எதுவுமே ஒட்டாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரெயிலேருந்து வெளியே டிமோல்ட் பண்ணணும். இல்லைன்னா இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா கேக் வந்து டேமேஜ் ஆகி பர்ஃபெக்டாக வராது வெளியே. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நான் குக்கரில் பண்ணுறது நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ப்ளீஸ் பிடிச்ச லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு